வடகொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன்னின் தொழிலாளர் கட்சி ஏறக்குறைய முழுமையான ஆதரவுடன் 99.93% வாக்குகளையும் அனைத்து இடங்களையும் கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. வடகொரியாவில் 15வது மக்கள் பேரவையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த மார்ச் 15ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் விவசாயிகள், அதிகாரிகள், அறிஞர்கள் என 687 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரே ஒருவர் மட்டும் போட்டியிட்டனர். அனைவரும் வியக்கும் விதமாக இந்த தேர்தலில் 99.99% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதில் அதிபராகியுள்ள கிம் ஜாங் உன்னின் தொழிலாளர் கட்சி 99.93% வாக்குகளையும் முழு ஆதரவையும் பெற்று மீண்டும் அதிபராக தேர்வாகியுள்ளதாக வடகொரிய அரசு ஊடகமான KVNA தெரிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 99.99% பேர் வாக்களித்துள்ளனர். அதே சமயம் 0.07% பேர் கிம் ஜாங் உன்னுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். 1957ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக பேரவைத் தேர்தலில் அதிக அளவிலான எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.